அனைவருக்கும் அன்பு தமிழ் காலை வணக்கம். இன்றைய தினம் நெஞ்சுக்கு நெருக்கமான இத்திராஜ் கல்லூரியில் பிசினஸ் எக்கனாமிக்ஸ் உடைய 35 ஆண்டுகளை நிறைவு செய்து கோரல் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் விழாவில் பங்கெடுக்கக்கூடிய பெருவாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த அரங்கில் மாணவனாக போட்டிகளில் பங்கெடுக்க வந்திருக்கிறேன். இந்த அரங்கில் தொகுப்பாளராக பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க வந்துள்ளேன். இதே அரங்கில் விருந்தினராக விருதுகளை கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த அரங்கிற்கு ஒரு அமைச்சர் பெருமகனாக அவர்களின் அன்பு சகோதரனாக வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இத்திராஜ் கல்லூரியினுடைய கல்வி சேவை தொடரட்டும், இந்த மாணவிகள் அவர்களினுடைய கனவுகள் எல்லாம் பலிக்கட்டும் என்று நான் நெஞ்சார அவர்களை வாழ்த்துகிறேன். பேசும்போது தமிழ்தாய் வாழ்க்கையுடைய சிறப்புகளை செழுமை பற்றிலாம் ரொம்ப ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. ஆனா தமிழகத்துல முதல் முறையா ஒரு பல்கலைக்கழகத்துல அதுவும் அந்த பாடலை இயற்றியவருடைய பெயரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல நேற்று தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடமாக பாடப்பட்டிருக்கு. மிகப்பெரிய சர்ச்சையாகிருக்கு. இது வரைக்கும் இனிமேல் நடக்கல. இந்த அரசுல முதல் முறையா நடந்திருக்கு. அடுத்து நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு சின்ன திருத்தம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய 85வது கான்வெகேஷன் விழா நினைக்கிறேன். அன்றைய தினம் ஆனரபிள் மினிஸ்டர் பொன்முடி அந்த மேடையில் இருந்தார். நினைவு சரியா இருக்குன்னா 85 நினைக்கிறேன். அப்போது தமிழ்தாய் வாழ்த்து பின்னால் தான் பாடப்பட்டது. இது ஏதோ நீங்க முதல் முறையாக வரலாற்றிலே முதல் முறையாக நடப்பதா நீங்க சொன்னீங்க. அது மட்டும் திருத்தம். தமிழ்நாடு அரசும் தமிழக வெற்றி கழகமும் தமிழ்தாய் வாழ்த்துக்குத்தான் எப்போதும் முதன்மை, எப்போதுதான் அதுதான் அவர்களினுடைய நிலைப்பாடு என்பதை மீண்டும் தெளிவாக நான் மேடையிலே கூட அதான் சொன்னேன். கவர்னர் அவர் கலந்து கொள்ளக்கூடிய ஃபங்க்ஷன்ல அவர் ஒரு விஷயம் வச்சிருக்கலாம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அன்றும் இன்றும் என்றும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு மட்டும்தான் முதலிடம். தமிழ்தாய் வாழ்த்தோடு தான் எங்களுடைய நிகழ்ச்சி தொடங்கும் என்பதை தெளிவுபடுத்தினார். எதிர்கட்சிகள்லாம் அதை பெரிய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. மத்திய அரசு அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் சாவேக அரசு பணித்து போகுது, இடம் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் முன்வைக்கிறாங்க. ஒருபோதும் இல்லை. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய விவகாரம் சொல்லியிருக்கிறேன். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கவர்னர் மாளிகையில் ஒரு விழாவில் பங்கெடுத்தார். தேர்தலுக்கு சில மாதங்கள் முன்பு நடைபெற்ற அந்த விழாவில் அவர் இருக்கும்போதே, அன்னைக்கு அவர் சீஃப் மினிஸ்டர், அவர் இருக்கும்போதே தமிழ்தாய் வாழ்த்தை பின்னால் தான் பாடினார்கள். அதனால எங்களை பொறுத்த வரைக்குங்க இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். நாங்க எதிர்கட்சியாக இருந்த போதும் சரி, ஆளுங்கட்சியாக வந்த போதும் சரி, தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய எல்லா விழாக்களிலும் தமிழ்தாய் வாழ்த்தோடு தான் தொடங்குவோம் என்பது வழமை. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இல்ல, காங்கிரஸினுடைய நிலைப்பாடு காங்கிரஸ் தோழர்கள் தான் சொல்லணும். நம்ம தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்த அந்த ஒரு சட்டமன்ற நிகழ்வை பார்க்கிற பொழுது மிகுந்த நாகரிகத்தோடு, மிகுந்த பொறுமையோடு, எதிர்த்தரப்பிலிருந்து உரிமையெல்லாம் பேசும் போது கூட நாங்கள் உரிமைக்காக மட்டுமே பேசணும். நம்மளோட நிலைப்பாடு எப்பயுமே ஆக்கப்பூர்வமான அரசியல் நோக்கி தான் நகரும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அதில் பேசி சரி செய்து அதை நோக்கி தான் நம்ம கொண்டு போவோம். சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் பணி செய்வதற்காக, பல சட்டங்களை ஏற்றுவதற்காக, பல முக்கிய தீர்மானங்களை கொண்டு வருவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய ஆலோசனைப்படி, அறிவுறுத்தலின்படி தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக தீவிரமாக தயாராகி கொண்டிருக்கிறார். யார் சொன்னது? இல்ல, மாண்புமிகு முதல்வர் அவர்கள்கிட்ட பல கோரிக்கைகளை நான் முன்வைத்து இருக்கிறேன். அதுல அந்த கோரிக்கைகளை முன்வைத்து அதற்கான தரவுகளையும் கொடுத்திருக்கிறேன். நம்முடைய பள்ளிக்கூட குழந்தைகள், அரசு பள்ளிகளினுடைய அந்த சீருடைகளை எப்படி மேம்படுத்தலாம், இந்த காலை உணவு கிட்டத்தட்ட சற்றப்போ ஒரு மாணவனுக்கு 11 ரூபா 50 பைசா தான் தராங்க சற்றப்ப. அது இன்னைக்கு ஒரு மேகி பாக்கெட்டே 10 ரூபா கிட்டத்தட்ட விற்குது. அதுக்கப்புறமேட்டு உப்புமா, கோதுமை உப்புமா, ரவா உப்புமா, இந்த உப்பால இருந்து என்னைக்கு எங்க குழந்தைகள் விடுதலை கிடைக்க போகுதுன்னு தெரியல. அதனால அந்த காலை உணவை ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் அறுசுவை நிறைந்ததாகவும் எப்படி மாற்றலாம். அதே மாதிரி எல்லாரும் நீதி கட்சி உணவு கொண்டு வந்தது, காமராஜர் ஆட்சி அது மதிய உணவு ஆக்கியது, கலைஞர் ஐயா அவர்கள் இதுல முட்டை கொண்டு வந்தார், புரட்சி தலைவர் சத்துணவாயை மாற்றினார், அம்மா அவர்கள் வாரந்தோறும் முட்டை கொண்டு வந்தாங்க, பல மாற்றங்கள் நிகழ்ந்தது. அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்தது, இது மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை சிக்கன் பிரியாணி போடலாமே என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன். அது பல துறைகள் சம்பந்தப்பட்டது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை குறித்து பரிசீலனை செய்வதாக கூறியிருக்கிறார். இதே மாதிரி மத்திய அரசு நம்ம கேட்க போறோமா அல்லது பட்ஜெட்ல கூடுதல் நிதி ஒதுக்க போறோம்? இல்ல, இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய அந்த நிதி இருக்கு பாருங்க, அதுல யாரு பாதிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தா, அரசு என்பதை விட, அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் என்பதை விட தமிழ்நாட்டினுடைய வருங்காலம் பாதிக்கப்படுகிறது. இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் நாலேஜ்.
தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட்லயே ஒரு மிகப்பெரிய பங்கு நாங்க ஏன் அந்த வந்து அரசு பள்ளிகளுக்கு செலவு செய்யறோம். இதன் மூலமாக நாங்கள் வந்து எந்த ரிட்டர்னும் கிடையாது. இது அறிவின் மீதான ஒரு முதலீடு. இப்படி அப்படி முதலீடு செய்கிற பொழுது இந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பிற்காலத்துல விஞ்ஞானிகளாக வருவாங்க, பொருளாதார நிபுணர்களாக வருவாங்க, தமிழ் பண்டிதர்களாக வருவாங்க. அவர்களினுடைய தலைமுறையே மாறும். அப்படிப்பட்ட அந்த சூழல் இருக்கிற பொழுது பல காரணங்களை கூறி மொழி பிரச்சனைக்காக, கொள்கை பிரச்சனைக்காக சொல்லி இதை வந்து தடுப்பது வந்து ஏற்புடையதே கிடையாது. அதனால இதுல அவங்க இன்னும் கூட அவங்க வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணி கட்டாயமாக இதை விடுவிக்க வேண்டும். அதற்கு அவர்களிடம் பேச்சுவார்த்தை மூலமாகவோ அல்லது சட்டப்பூர்வமாகவோ எத்தகைய ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணுமோ அதை நாங்கள் வந்து முன்னெடுக்கணும். முந்தைய ஆட்சி காலத்துல தமிழ் வழியில் படிச்சவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் இருக்கு கவர்மெண்ட் ஜாப்ல. ஆனால் இப்போ முறையா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ற ஒரு கருத்து இருந்துச்சு. இந்த கவர்மெண்ட்ல அது எந்த அளவுக்கு ஏற்கனவே ஒரு முறை நான் சொன்னதை போல கடந்த ஆட்சியாளர்கள் அதிமுக, திமுக அவர்கள் யாரு ஆட்சியிலுமே நல்ல திட்டங்கள் அல்லது மக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டங்கள் இருந்தா வேறு எந்த காரணத்திற்காகவும் பகைமையோடு அது நிறுத்தப்படாது. அம்மா உணவகத்தில் மக்கள் வருவது அதிகரித்திருக்கிறது. ஆட்சிக்கு வந்தவுடனே அம்மா உணவகத்தில் இருந்த அம்மாவுடைய படத்தை புடுங்கி போட்டு ரகல பண்ண அந்த ஆட்சியாளர்கள் நம்ம பார்த்தோம் 2021. ஆனா இங்க நாங்க ஆட்சிக்கு வந்த இந்த ஒரு சில நாட்கள் அம்மா உணவகத்தில் மக்கள் வருகை அதிகரித்திருக்கிறது. உணவு தரம் மேம்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த அம்மா உணவகத்தில் இன்னும் அம்மா படம் இருக்கிறது. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி. மாண்புமிகு முதல்வரை பொறுத்த வரைக்கும் வேற்றுமையை வளர்க்காது, பகையை தொடராது. இந்த போட்டி போடுறது எதுல இருக்கணும்னா நல்ல திட்டங்களை தொடர்வதில் தான் நாங்க போட்டி போட்டு தொடரும். இன்னும் பல புதிய திட்டங்களை கொண்டு வந்து இப்ப அந்த திட்டங்கள் நல்ல திட்டமாக இருந்தாலும் அதனுடைய பயனாளர்கள் முக்கியமானவர்கள் இருந்தாலும் செயல்படுத்துற வகையில் ஏதாவது ஊழல்கள் நடந்திருந்தா அது கண்டறியப்பட்டு அந்த லீக்கேஜஸ் ஸ்டாப் செய்வதற்கான வேலைகள் தான் நாங்க செய்வோம். 100 ரூபாய் திட்டம் நல்ல திட்டமா இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு, அதை செய்து முடிப்பதற்கு 1000 ரூபாய் கணக்கு கட்டியிருப்பாங்க. அப்ப நம்ம அதை களைய வேண்டியது அந்த ஊழலை தான் களையணும். அந்த திட்டத்தையே நம்ம வந்து நிறுத்திவிடக்கூடாது. எனவே நல்லது தொடரும், நல்ல முறையில் சீராய்வு செய்யப்பட்டு தொடரும். அதெல்லாம் ஏற்புடையதே அல்ல. அவர்கள் மீது நடவடிக்கையை வந்து அது சீராய்வு செய்து நம்முடைய மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமையில் சீராய்வு செய்து உண்மைத்தன்மையை அறிந்து நாங்கள் வந்து செயல்படுவோம். எந்த பத்திரிகையாளராக இருந்தாலுமே எந்த கட்சியாக இருந்தாலுமே அவர்கள் மூலமாக தான் இந்த உலகத்தை இணைக்கக்கூடிய உறவு பாலம். அவர்கள் மீது சுடுசொல் வீசுவதோ எதிர்வினை ஆற்றுவதோ கருத்தை கருத்தால் தான் எதிர்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்திலையும் உண்மைத்தன்மை ஆராய்ந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதான் அவங்க பண்ணட்டும். இவிஎம் மிஷின் இன்னும் என்னன்னோ அந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படி ஓடுன்ற மாதிரி ஆராய்ச்சி செய்ய வேண்டியது அவங்களுடைய உரிமை. நல்லா ஆராய்ச்சி செய்யட்டும், என்ன வேணா பண்ணட்டும். சட்டப்பூர்வமாக எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்தோம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் அவர்கள் வந்து சுய பரிசோதனை முதல்ல செய்து கொள்ளணும். இன்னமும் தோற்றத்துக்கு காரணம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸே அவங்க தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம சொல்றாங்க, இவிஎம் மிஷின் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மக்கள் நம்பிக்கை மீண்டும் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் ஆராய்ச்சி செய்யலாம் நன்றாக. இல்ல, அது தெளிவுபடுத்துறாங்க. அது என்னன்னா, தனியார் பள்ளிகள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எல்லா தரச்சான்றும் இருந்தும் கூட சம்பந்தமே இல்லாம பார்ட்டி ஃபண்ட்னு 25 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் வாங்குவதை மட்டும்தான் தடுத்திருக்கிறோம். சர்டிபிகேட்ஸ் இருந்தாதான் ரெனவல் லைசன்ஸ். சம்பந்தம் இல்லாம இதுக்கு பார்ட்டிக்கு ஃபண்டு, மினிஸ்டருக்கு ஃபண்டு, சிஎம்க்கு ஃபண்டு, அந்த லஞ்சத்தை மட்டும்தான் ஒழித்திருக்கிறோம். ஆனால் அவர்களிடம் தரச்சான்றோ இன்ஸ்பெக்ஷன் போன இடத்துல அவர்களிடம் சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு ரெனவலோ லைசன்ஸோ தரமாட்டோம். எங்களுடைய பிரையாரிட்டி அரசு பள்ளிகள் தான். அரசு பள்ளிகளும் அரசு குழந்தைகளும் இப்ப வந்து அரசு பள்ளிகளை பார்க்கிற பொழுது தனியார் பள்ளிகள் ஒப்புமை செய்கிற போது தனியார் பள்ளிகள் வந்து மெயின் ரோட்லயே வச்சிருப்பாங்க, நல்ல பைபாஸ்லயே கூட வச்சிருப்பாங்க. அதனால அங்க வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோ கூட அதிகமா காட்டுவாங்க. ஒரு 10 குழந்தைங்க படிக்கலன்னா அந்த செக்ஷனே ஒன்னா சேர்த்துருவாங்க. ஆனா அரசு பள்ளிகள் அப்படி கிடையாது. குக்கிராமத்துல வச்சிருக்கிறோம். ஒரு அரசு பள்ளியை கூட நான் மூட அனுமதிக்க மாட்டேன். இன்னும் பொட்டல் காட்டுல வச்சிருப்போம். அவங்களுக்கு சரியான சாலை வசதி இல்லாத கூடல ஒரு 10 குடும்பம் இருந்தா கூட அங்க ஒரு சின்ன ஸ்கூல் இருக்கும், ஒரு துவக்கப்பள்ளி இருக்கும். பழங்குடி மக்களுக்காக ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். அங்க வந்து குழந்தைகள் சேரலன்னா வீட்டுக்கே போய் வாங்க, உங்களுக்கு நாங்க உதவி பண்றோம் சேருங்கன்னு சொல்லி மீண்டும் ஒரு 10 குழந்தைங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த பள்ளி இயங்கும். டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இதுதான். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு பள்ளிகள்ல எந்த வகையிலும் பெரும்பான்மையா லஞ்ச லாவண்யம் இல்ல. அதை இயக்குவதற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையான மெயின்டெனன்ஸ் தேவையான சப்போர்ட் அப்படியே தொடரும். தனியார் பள்ளிகள்ல அவங்க வந்து மெயின் ரோட்ல ப்ராக்சிமேட்டா அப்படியே பெரிமீட்டர்லாம் வச்சு எல்லாத்தையுமே பண்ணாலுமே சம்பந்தமே இல்லாம அவங்க கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த பல 100 கோடி
நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது இடைத்தரகராக செயல்பட்டவர் மீது குண்டாசி போட்டுக்கிறாங்க. இந்த பணத்தை எல்லாம் அவங்க திரும்ப அந்த குழந்தைகள் மீதும் பெற்றோர் மட்டும் தான் கட்டுவாங்க. அப்ப அந்த லஞ்சத்தை மட்டும் தான் ஒழித்திருக்கிறோமே தவிர போறவர்கள்லாம் கூப்பிட்டெல்லாம் நம்ம வந்து அப்படி ஒன்னும் சர்டிபிகேஷன் தரல. எங்களுடைய பிரையாரிட்டி அரசு பள்ளிகள் தான். கல்வியாளர்களுடைய கவலை என்னன்னா, ஒரு பக்கத்துல நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாதுங்கிறதுல திட்டவட்டமா இருக்கீங்க. அட் த சேம் டைம் நிறைய சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு நீங்க என்ஓசி கொடுக்கும்போது அவங்க எல்லாம் ஏதோ ஒரு அரசு பள்ளிகளுக்கு அருகாமையில தான் துவக்கிறாங்க. அப்படின்னும் போது அது ஸ்ட்ரென்தன் ஆக ஆக கவர்மெண்ட் ஸ்கூல் வீக் ஆகும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஏன் ஏற்கனவே தமிழகத்தில் ஒரு கிட்டத்தட்ட 45,000 பள்ளிகள் இருக்கும்போது ஏன் இன்னும் தொடர்ந்து புதிய பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்துட்டே இருக்கணும்? இந்த 12,000 ரெண்டாவது கேள்வி, நீங்க ஏற்கனவே விழாவில் சொன்னதுதான் ஃபீஸை குறைக்கணும்ன்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சீங்க. நீங்க அவங்க கிட்ட ஒரு ரூபாய் லஞ்சம் வாங்காம அரசு வந்து சர்டிபிகேட் கொடுக்குதுன்னு நடவடிக்கை எடுக்கிறப்போ அவங்க வந்து ஃபீஸை வந்து இது வரைக்கும் குறைச்சதா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க? முதல் கேள்வி, 12,000 சொச்சம் தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. ஒரு முறைப்படி பள்ளிக்கூடம் தொடங்குவதற்கு அவர்களுக்கு பை ரூல்ஸ் சட்டப்படி அவர்களுடைய உரிமை இருக்கிறது. அது அவங்க தொடங்கலாம். ஆனா ஒரு கும்பகோணம் பேரிடர் விபத்து நடந்தது பாருங்க. அந்த விபத்து ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் எப்படி நடந்தது? ஒரு உணவு கூட இருக்கு, மேல ஒரு மொட்டை மாடல ஒரு கொட்டகை போட்டிருக்காங்க. அதுக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க? யாரோ சில அதிகாரிகள் ஏதோ சில 100 ரூபாய்க்கு அப்படி அனுமதி வாங்கி கொடுத்ததால, காசை வாங்கிட்டு கொடுத்ததால அதோடைய பின்விளைவுகள் என்ன? செயின் ரியாக்ஷன் நடந்தது. 80 சொச்சம் குழந்தைகள் கருகி செத்து போனாங்க. அதில் தப்பிய ஒரு விக்டிம் என்னை பார்க்க வந்தாங்க. அந்த தங்கச்சி என்னை பார்த்து கை கொடுத்து இப்ப என்னமா பண்றீங்கன்னு அப்ப அவங்க சொன்னாங்க, நான் சப் கலெக்டர் ஆயிட்டேனா அப்படின்னு. சொல்லும் போது சிலிர்க்கிறது, என் கண்கள் கலங்கியது. கைப்பிடித்து அந்த குழந்தையை கூட்டு போய் முக்கியமான லீடர்ஸ் முன்னாடி உட்கார வச்சிருங்க. யார் தெரியுமா? கும்பகோணத்துல இது மாதிரி ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல நடந்த ஒரு பேரிடர்ல இருந்து தப்பித்த ஒரு குழந்தை. அப்ப எத்தனை குழந்தைங்க மாதிரி எத்தனை கலெக்டர் செத்து போயிருக்கும்? அப்ப நம்ம இந்த ஸ்கூல் எஜுகேஷன்ல அரசு பள்ளியோ தனியார் பள்ளியோ லஞ்சத்தை முதல்ல கட் பண்ணணும். எந்த வகையிலையும் நம்ம யாருகிட்டயும் லஞ்சம் வாங்கிட கூடாது. கடைசியில அஃபெக்ட் ஆக போறது யாரு? அவன் லஞ்சம் கொடுத்துட்டாங்க, நம்ம பர்மிஷன் கொடுத்துட்டோம், அங்க ஃபயர் சேஃப்டி புரோட்டோகால் ஃபாலோ பண்ணல, அங்க ஒரு வெடி விபத்து நிகழ்ச்சினா முடிஞ்சு போச்சு. அந்த குழந்தைகள் உயிர் என்ன ஆகும்? நம்ம லஞ்சம் வாங்கிட்டோம், ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டோம், லஞ்சம் வாங்கிட்டு பர்மிஷன் கொடுத்துட்டோம்னா அவன் வந்து சரியா அங்க இருக்கக்கூடிய சானிடேஷன் ஃபெசிலிட்டியை ஃபாலோ பண்ணல, அங்க இருக்க ஒரு குழந்தை வடிக்கு விழுந்து தலையில் அடிபட்டா என்ன ஆயிடும்? அப்ப கல்வித்துறையிலிருந்து முதல்ல இந்த லஞ்ச லாவணி ஓபன் சீக்ரெட் சொல்ற மாதிரி இந்த லஞ்ச லாவணியத்தை ஒழிக்கணும் என்பதற்காகத்தான் அவர்களிடம் வாங்கி லஞ்சத்தை தான் ஒழித்தோம். மற்றபடி தரச்சான்றை பேணி பாதுகாக்க இன்ஸ்பெக்ஷன் செல்ல அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, அந்த உறுதித்தன்மையை, ஸ்ட்ரக்சர் பில்டிங் செக்அப் பண்றதை மிக தீவிரப்படுத்திருக்கோம். இதை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகிறோம். அப்புறம் ரெண்டாவது கேள்வி வந்து இது மாதிரி சொல்லுங்க, இந்த மாதிரி இப்படி பண்றதன் மூலமாக அவர்களுக்கு நம்ம எந்த அனுகூலமும் பண்ணல. இது வந்து எங்களுடைய வேலையை தான் செய்யறோம். அதுக்கு எல்லாரும் அவங்க இதுக்கு முன்னாடிலாம் இல்ல, ஏன்னா கோடி கோடியா கொடுத்துறவங்க, கோடி கோடியா லஞ்ச பணத்தை கொடுத்தவங்க திடீர்னு லஞ்சம் வேணாம்னு சொல்லிட்டோன்னே அந்த ஷாக்ல வந்து அவங்க நம்மள பாராட்டுறாங்க. ஆனால் பதிலுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, ஃபீஸை குறைங்க. எதன்படி? இது வந்து சட்டப்படி நம்ம சொல்ல முடியுமா? கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, பிரைவேட் ஸ்கூலுக்கு இதை தான் ஃபாலோ பண்ணணும், இதே ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல அவங்க கிட்ட நான் அதை வந்து டிமாண்டா கூட சொல்லல, முதல்ல அன்பொழுக ஆலோசனையா கேட்டேன், கோரிக்கையா கேட்டேன், அதன் பிறகு உரிமையா சொன்னேன். இதன் பிறகும் அவர்கள் வந்து போதுமான அளவுக்கு எனக்கு ஃபீட்பேக் வரல. அப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த கவர்மெண்ட் நிர்ணயித்த பிரைவேட் ஸ்கூலுக்கான அந்த ஃபீஸ் ரெகுலேஷன் கமிட்டி இருக்க பாருங்க, அதை ரீகான்ஸ்டியூட் பண்ண போறேன். அதை மீண்டும் கட்டமைத்து இதற்கென்று கமிட்டி போட போறேன். இவ்வளவுதான் ஃபீஸ் என்பதை டிரான்ஸ்பரண்டா போடணும், இவ்வளவுதான் ஃபீஸ் வாங்கணும். அதை தாண்டி நீங்க எக்ஸ்ட்ரா எதுக்காவது ஃபீஸ் வாங்கினீங்கன்னு சொன்னா அதையும் இந்த டிரான்ஸ்பரண்டா போடணும்னு சொல்றதுடைய நோக்கம் அதுதான். சில இடத்துல வந்து புதுசா ஒரு ஃபெசிலிட்டி, இப்போ ஒரு VR கிளாஸ் வச்சு ஒரு லேப் கொண்டு வராங்க, எமர்ஜிங் டெக்னாலஜி ஒரு லேப் கொண்டு வராங்க, அது பரிசோதனை முறையில கொண்டு வராங்கன்னா அவங்க அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க மந்த்லி இவ்வளவுன்னு. அதை வெளிப்படையா போடுங்க. சம்பந்தமே இல்லாம கேபிடேஷன் ஃபீஸ், சம்பந்தமே இல்லாம டொனேஷன் ஃபீஸ், வெல்ஃபேர் ஃபீஸ், அது எங்க போகுது? வரி இழப்பு ஏற்படுத்துகிறது, அதுல டிரான்ஸ்பரன்சி இல்ல. அப்ப இதை கண்காணிக்க என்று தனி கமிட்டி போட்டு அது வெகு விரைவில் அதுல வந்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள், கல்வியாளர்கள், இதை போன்ற அவர்கள் எல்லாம் வைத்து ஒரு தனி கமிட்டி போட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அதிகமாக பிரைவேட் செக்டருக்கு நீங்க ஒரு பர்மிஷன் கொடுக்க கவர்மெண்ட் ஸ்கூல் வீக் ஆகும் இல்ல, அதிகமான பர்மிஷன்ங்கிறதே தவிர 10 ஸ்கூலுக்கு நம்ம என்ஓசி தரோம் சொல்றேன். 10 ஸ்கூலுக்கு நம்ம ஒரு என்ஓசி தரோம்னு சொன்னா சட்டப்பூர்வமா ஒரு ப்ராசஸ் தாண்டி வந்ததால தான் தரும். இந்த பக்கம் 207 பள்ளிக்கூடங்களை மூண்டாங்க கடந்த ஆட்சியில். நான் ஒரு பள்ளிக்கூடம் கூட மூடக்கூடாதுன்ட்டேன். அங்க என்ரோல்மெண்ட் இஷ்யூ இல்லைன்னா 10 ஸ்டூடெண்ட்டை கூட்டுவாங்க. அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இல்லைன்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு இணையா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேணி பாதுகாக்க மெயின்டெனன்ஸ் செய்ய தான் பல கோடி ரூபாய் செலவு செய்து முயற்சி பண்றோம். ஆனா அவர்கள் ஒருபோதும் அது பக்கத்துல வந்து வந்துடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவா இருக்கிறோம். ஒரு தனியார் பள்ளிக்கூடம் பக்கத்திலே ஒரு அரசு பள்ளிக்கூடம் அப்படியெல்லாம் வர முடியாது.
இன்னும் சொல்ல போனா ஆர்டி சட்டம் கொண்டு வரப்பட்டு இந்த ரைட் டு எஜுகேஷன் மூலமாக அந்த வீட்டுக்கு பக்கத்திலே 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஆக்சஸ் டு எஜுகேஷன் ஈஸியா இருந்தா மட்டும் தான் அங்க அனுப்புறோம். அப்படி இல்லாத பட்சத்துல அது பால்வாடியாக இருக்கட்டும், தொடக்கப்பள்ளியா இருக்கட்டும், இடைநிலையா இருக்கட்டும், மேல்நிலையா இருக்கட்டும், உயர்நிலையா இருக்கட்டும், நம்முடைய அரசு பள்ளி கதவுகள் திறந்தே இருக்கிறது. இன்னும் வரக்கூடியவர்களுக்கு கேன்வாஸ் ஷூவா இருக்கட்டும், க்ரையான் பென்சிலா இருக்கட்டும், சீருடியா இருக்கட்டும், காலை உணவை எக்ஸ்டெண்ட் பண்ணல இருந்து தம்பி கேட்டாப்லயே மதிய உணவுல வந்து சீர்படுத்துற வரைக்கும் அது வெறும் உணவுப் பொருள் கிடையாது, அது ஊட்டச்சத்து பொருள். நல்ல புரோட்டீன் சாப்பிடுற குழந்தை எக்ஸாம்ல நல்லா இவ்வளவு 70க்கும் மேற்பட்ட திட்டங்களை நாங்க வந்து கொண்டு வரோம். அப்ப இது எங்களுடைய நோக்கம் ரொம்ப தெளிவு. லஞ்சத்தை தனியார்ல ஒழிக்கிறோமே தவிர தனியார் மயமாக்குவது எங்களுடைய இலக்கு கிடையாது. அரசு பள்ளிகளை இன்னும் மேம்படுத்துவதற்காக உழைக்கிறோமே தவிர அரசு பள்ளியை கவனிக்காமல் கிடையாது. இப்பதாங்க அது கேட்டாரு, இவ்வளவு விலாவரியா சொன்னாரு. இல்ல அவங்க முறைப்படி சட்டத்துக்கு உட்பட்டு வரவங்களுக்கு தான் அது தரோம். மற்றபடி எடுத்தோன்னு அப்படி எல்லாம் கொட்டி எல்லாம் யாருக்கும் கொடுக்கல. பல ஆண்டுகளாக அந்த ட்ரையல்ல வந்தவங்களுக்கு தான் அது சட்டத்துக்கு உட்பட்டு தான். 207 பள்ளிக்கூடங்கள் சற்றப்போ மூடப்பட்டது. ஆனா நம்மளுடைய ஆட்சி காலத்துல எந்த பள்ளிக்கூடமும் மூடக்கூடாது. அப்படி அங்க என்ரோல்மெண்ட் ரேஷியோ குறைவாக இருந்தாலும் நம்ம டிஇஓ, சிஇஓ, கலெக்டர் அவங்க கிட்ட ஸ்பெஷல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மீட்டிங் ஆனரபிள் சிஎம் தலைமையில் நடந்தபோது கூட போய் பாருங்க. முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போய் பாருங்க. அங்க நம்ம அலோகேட் பண்ண ஃபண்ட் அடுத்த மாசம் டாய்லெட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு, அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு உணர்வை கொடுங்க. அந்த குழந்தைகளை போய் பார்த்து மறுபடியும் கொண்டு வாங்கன்னு சொல்லி மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல மீண்டும் 10 மாணவர்கள் கொண்டு வரப்பட்டு கடந்த வாரம் மீண்டும் ஒரு பள்ளி வந்து இயங்க தொடங்கிருச்சு. அதான் சீக்கிரம் பட்ஜெட் வருது, சீக்கிரம் எதிர்பாருங்க. நிறைய விஷயம் இப்பவே நான் இங்க பேசுறது கூட சிஎம் கிட்ட பேசுறது கூட இங்க உளவுத்துறை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருது. நிறைய கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம். தமிழ் வளர்ச்சித்துறை சார்ந்து, செய்தித்துறை சார்ந்து, பள்ளிக்கல்வித்துறை சார்பா மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். மாண்புமிகு நிதித்துறை அமைச்சரும் நம்முடைய நிதி செயலரும் நம்முடைய மூத்த அதிகாரிகளும் அதை குறித்து ஆய்வு செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய அனுமதி பெற்று வெகு விரைவில் நல்ல பல அறிவிப்புகள் வர. நன்றி.